நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 31. கிருஷ்ணாவின் கேள்விகள் ஒவ்வொன்றும் துளசியின் நெஞ்சை கோறு போடத் தவறவில்லை. அதே நேரம் அவளுக்கு நீண்ட நேரம் அவனை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கும் எண்ணமும் இல்லை. அவனது ஏற்றுக்கள் ஏற்படுத்திய கோபத்தில் முறைத்துக் கொண்டு நின்றவள், இதே கேள்விய நானும் கேட்கலாமா கிருஷ்? இதுவே மித்ரா நீ பெத்த பொண்ணா இருந்தா அவள் இப்படி செல்ல கொடுத்து குட்டிச்சவர் ஆக்குவியா என்று பதிலுக்கு வெடித்தாள் துளசி. கிருஷ்ணா நீண்டதொரு மூச்சை வெளியேற்றி தன்னை சமன்படுத்திக் கொண்டபடி அவளை கூரிய விழிகளால் நோக்கியவன், கண்டிக்கிறதுக்கும் மிரட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு துளசி. புரியாம லூசு மாதிரி பேசாத. குழந்தைய வளர்க்கறது ஒன்னோ அவ்வளோ ஈஸி இல்ல என்று வார்த்தைகளை கடித்து துப்ப துளசி முகத்தை சுரித்தவள், ஷட் அப் கிரிஷ், யாரு எதை பத்தி பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லாம போச்சு. வளர்ப்ப பத்தி நீ பேசுறியா? உன்னோட வளர்ப்பு லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே. ஒன் திங், சட்டைய மாத்திர மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட மாத்திரவனுக்கெல்லாம் என் பொண்ணோட வளர்ப்ப பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்ல. உன்னவனோட அம்மா சரியான வயசுல கண்டிச்சு வளர்த்திருந்தா நீ இப்படி கேவலமான நடத்த உள்ளவனா வளர்ந்திருப்பியா என்ற கோபத்தில் வார்த்தைகளை அள்ளி இறைத்தாள். கிருஷ்ணா இவ்வளவு நேரம் இருந்த கோபம் வடிய அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாளாய் மாறி அவனது நெஞ்சத்தை குத்திக் கிழிப்பதால் உண்டாகும் வலியை அனுபவித்தபடி சிலையாய் நின்றிருந்தான். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் இவ என்ன நம்பலையா என்ற ஆதங்கம் ஒருபுறம். பிடிவாதக்காரரான இவளது தந்தையே என்னை நம்பிவிட்டா, இவள் இன்னும் எனது ஒழுக்கத்தை சந்தேகிக்கிறாளே என்ற வேதனை ஒருபுறமாய் மெதுவாய் ஆறத் தொடங்கிய ரணத்தில் மீண்டும் வார்த்தைகளால் தாக்கிய துளசியை பார்த்தபடி விரக்தியுடன் நின்றிருந்தான் கிருஷ்ணா. துளசி பேசிய வார்த்தைகளை கேட்டபடி சிலையாய் சமைந்தது கிருஷ்ணா மட்டுமல்ல, அவர்களின் அறைக்கு வெளியே மித்ராவை சமாதானம் செய்வதற்காக துளசியை அழைக்க வந்த சஹானாவும் துளசி கிருஷ்ணாவின் வளர்ப்பை பற்றி கொட்டிய வார்த்தைகளை கேட்டுவிட்டார். அவளது மனசாட்சியோ, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் சஹானா. உன்னாலதான் கிருஷ்ணன் அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறான். உன்னோட வளர்ப்புதான் சரியில்லை. நீ ஆடாத ஆட்டம் ஆடினதுக்குதான் அப்போ இருந்து இப்ப வரைக்கும் கிருஷ்ணா தண்டனை அனுபவிக்கிறான். ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம உன் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்ட. உனக்கும் அந்த கிரேசிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அந்த கிரேசியால செத்தோ ஏஞ்சலினா அசிங்கப்படுறான். உன்னால 6 வருஷத்துக்கு அப்புறமும் கிருஷ்ணா அசிங்கப்படுறான் என்றவளை வெறுப்பு உமிழும் வார்த்தைகளால் திட்டத் தொடங்கியது. கிருஷ்ணா அறையினுள்ளே இருந்த நாற்காலியில் தொப்பென்று அமர்ந்துவிட துளசிக்கு அவனைக் கண்டு இப்போதும் மனம் கனத்து போனது. நீ எத்தனை பட்டாலும் திருத்த மாட்டியா துளசி? இவனுக்கு போய் பரிதாபம் பாக்குற? நீ திட்டின எந்த வார்த்தையும் தப்பே இல்ல என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவள் அதற்கு மேல் அந்த அறையில் இருந்தாள். கிருஷ்ணாவின் வருத்தத்தை அவளால் பார்க்க இயலாது என்பதால் கோபம் போல காட்டிக்கொண்டு விறுவிறுவென்று அந்த அறையை விட்டு வெளியேறினாள். அறைக்கு வெளியே வந்தவள் அங்கே கன்னத்தில் கண்ணீர் கோடுகளுடன் அதிர்ந்து போய் நின்ற சகானாவை கண்டதும் திகைத்து போனாள். ஒருவேளை கிருஷ்ணா மித்ராவை பெற்றவள் தானில்லை என்று திட்டியதை சகானா கேட்டிருப்பாளோ என்று துணுக்குற்றவள் கையை பிசைந்தபடி நிற்க சகானா நீர் நிரம்பிய விழிகளால் துளசியை ஏறிட்டாள். இன்றைவனிடம் கிருஷ்ணாவை பற்றிய உண்மைகளை சொல்லாவிட்டாள் இவள் காலாகாலத்துக்கும் கிருஷ்ணாவை வெறுத்து கொண்டேதான் இருப்பாள். கிருஷ்ணாவால் துளசியின் வெறுப்பையும் நிராகரிப்பையும் தாங்க முடியாமல் அவன் வேறு ஏதேனும் விபரீத முடிவுக்கு வந்துவிட்டாள் என்ன செய்வது என்ற பயம் உள்ளுக்குள் உதறலை ஏற்படுத்த ஒரு முடிவுடன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் சகானா. தெளிவான குரலில், துளசி, உன்கிட்ட அண்ணாவை பத்தி கொஞ்சம் பேசணும். என் கூட வா ப்ளீஸ் என்று ஆரம்பித்தவளின் குரல் முடிவில் கம்மி போனது. துளசிக்கு அவள் குரலில் இருந்த வருத்தம் ஏதோ செய்யவே சரியென்று தலையாட்டி வைக்க துளசியை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டின் தோட்டத்துக்கு சென்றாள் சஹானா. அங்கே சென்ற பிறகும் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று புரியாமல் அவள் தடுமாறுவதும் வழக்கத்துக்கு மாறாக உடல் நடுங்குவதுமாக இருக்கவே துளசியோ, உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி அப்நார்மலா பிஹேவ் பண்றீங்க
என்று அக்கறையுடன் கேட்டாள். அதை கேட்டதும் சகானாவின் உதட்டில் ஒரு விரக்தியான சிரிப்பு இழையோடியது. நான் சொன்னது கேட்டதுக்கு அப்புறமா உனக்கு என் மேல வெறுப்பு வரலாம் துளசி. ஏன், என்னை பார்க்கவே உனக்கு அருவருப்பா கூட இருக்கலாம். ஆனா இனியும் என்னால தேவையில்லாம கிரிஷ் அசிங்கப்படுறத தாங்கிக்க முடியாது என்று விம்ம ஆரம்பித்தாள். துளசிக்கு அவளது இந்த அழுகை முற்றிலும் புதியது. அவள் அறிந்தவரை சகானா திறமையானவள், தைரியமானவள். இந்த இளம் வயதில் பெரிய பொறுப்புகளை கவனிக்கும் ஆளுமை நிறைந்தவள். அப்படிப்பட்டவள் உடைந்து அழும் அளவுக்கு என்னதான் நடந்திருக்கும் என்று யோசித்து தவிக்க ஆரம்பித்தவளுக்கு பதிலளிக்கும் விதமாக பேசத் தொடங்கினாள் சகானா. சாவித்திரி இருந்தவரை கிருஷ்ணா என்றால் அனைவருக்கும் பிடிக்கும். குடும்பத்தினர் பண்ணையாட்கள் என அனைவருக்குமே அவன் செல்ல பிள்ளை. ஆனால் சாவித்திரியின் எதிர்பாரா மரணம் கிருஷ்ணா என்ற 12 வயது சிறுவனின் மனதை வெகுவாய் பாதித்துவிட, அவனது நிலையை பொறுக்கவியலாத ராகவேந்திரன் சாவித்திரியின் தங்கையும் தம்பி மனைவியுமான சாரதாவுடன் கிருஷ்ணாவை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார். ஆரம்பத்தில் கிருஷ்ணாவிடம் பிரியமாக இருந்த சகானா நாளாக நாளாக அன்னையின் கவனம் கிருஷ்ணாவிடம் செல்ல ஆரம்பிக்கவும் சாரதாவிடமிருந்து விலக ஆரம்பித்தாள். இவ்வாறு இருக்கையில் ஒருநாள் பள்ளிக்கு சென்ற சகானா பெரியவளாகிவிட்ட தகவல் கிடைக்கவே அந்நேரம் கிருஷ்ணாவுக்கு உடல் நலமில்லை என்று அவனுடன் சாரதா மருத்துவரிடம் அழைத்துச் சென்றுவிட விஜயேந்திரன் தான் மகளை வீட்டுக்கு அழைத்து வந்தார். அந்த சமயத்தில் கூட அன்னைக்கு கிருஷ்ணாதான் முக்கியமாக போய்விட்டதாக கருதிய சகானாவின் நெஞ்சில் இந்நிகழ்வு கிருஷ்ணாவின் மீதும் சாரதாவின் மீதும் ஆழ்ந்த வெறுப்பை உண்டு பண்ணியது. இவ்வாறு இருக்கும்போது சகானாவின் 15வது பிறந்தநாள் வந்தது. அதில் கலந்து கொண்ட சகானாவின் நண்பன் ரிச்சர்ட் சாரதா கிருஷ்ணாவின் மீது உயிராக இருப்பதை கவனித்தவன் கிருஷ்ணாவுக்கு எதிராக அவளை தூண்டிவிட்டான். அவனது பேச்சைக் கேட்டு சகானாவும் கிருஷ்ணாவையும் அவளது தாயாரையும் ஒரு பொருட்டாக கூட மதியாது வெறுக்கத் தொடங்கினாள். அவளுக்கு நண்பர்கள் வட்டம் அதிகரித்தது. இதன் காரணமாக அவள் மேற்கத்திய கலாச்சாரத்தில் மூழ்க ஆரம்பித்தாள். அவளது இந்த போக்கு சாரதாவுக்கு கவலை அளிக்கவே கிருஷ்ணா சகானாவை கண்டித்தான். ஆனால் சகானா அதற்கும் 18 வயசாயோ, நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லாம கையால் ஆகாதவனா இருக்க, நான் என்ன ஒன்ன மாதிரியா என்று வெறுப்பை கக்கிவிட்டுச் சென்றாள். அந்த வார்த்தை கிருஷ்ணாவின் மனதை வெகுவாக பாதித்து விட்டது. 10 வயதில் ஒரு ஆண்மகனின் ஈகோவை தூண்டிவிட அந்த வார்த்தைகள் மிகவும் அதிகம். அதன் விளைவு ஏஞ்சலினாவை தன் தோழி என்று வீட்டினரிடம் தனது 18வது பிறந்த தின கொண்டாட்டத்தில் அறிமுகப்படுத்தினான் கிருஷ்ணா. அதன்பின் ஏஞ்சலினாவும் கிருஷ்ணாவும் நெருங்கிய நண்பர்களாயினர். ஏஞ்சலினாவுக்கு அடிக்கடி உடல்நலமின்றி போகும் என்பதால் அப்போதெல்லாம் கிருஷ்ணாவும் ஏஞ்சலினாவின் மற்ற தோழிகளுமே அவளுக்கு துணையாய் இருப்பது வழக்கம். இது இருவரின் கண்ணை உறுத்தியது. ஒருவன் அகிலேஷ் சக்கரவர்த்தி, ஏஞ்சலினாவை ஒரு தலையாக காதலித்தவன். இன்னொருத்தி கிரேசி, ஏஞ்சலினாவின் தோழி. இவள் கிருஷ்ணாவை ஒரு தலையாக காதலித்து வந்தாள். இந்த இருவருக்குமே ஏஞ்சலினா கிருஷ்ணாவின் நட்பு கண்ணை உறுத்தியது. தங்கள் காதலை மறுத்த ஏஞ்சலினாவும் கிருஷ்ணாவும் ஒருவரை ஒருவர் காதலிப்பதாக எண்ணிக்கொண்டனர் அகிலேஷும் கிரேசியும். ஏஞ்சலினாவுக்கு நிமோனியா வந்த சமயம் அவளது அண்ணன் மார்க் வியாபார விஷயமாக வெளியூர் சென்றுவிட, அச்சமயத்தில் கிருஷ்ணாவும் அந்த தோழி பெண்களுமே ஏஞ்சலினாவுக்கு உதவியாய் அவளுடன் இருந்து அவளை கவனித்துக் கொண்டனர். அதில் கிரேசியும் அடக்கம். ஏஞ்சலினாதான் தனது அண்ணனிடம் சொல்ல விரும்புவதை ஒரு வீடியோவாக பதிவு செய்ய சொல்லவே கிரேசிதான் அந்த வீடியோவை பதிவு செய்தாள். அதே நேரம் உயிர் பிரியும் தருவாயில் தனது சகோதரனுக்கு கொடுக்க முடியாத முத்தத்தை சகோதரனாக எண்ணிய கிருஷ்ணாவுக்கு கொடுத்தாள் ஏஞ்சலினா. இதை புரிந்து கொள்ளாத கிரேசியும் அகிலேஷும் ஏஞ்சலினாவின் மரணப்படுக்கையையும் கிருஷ்ணாவின் ஒழுக்கத்தையும் அசிங்கப்படுத்திவிட்டனர் சில புகைப்படங்கள் வாயிலாக. இவை அனைத்துக்கும் தானே முழுவதற் காரணம் என்று அழுதாள் சகானா. அழுதவள் அவள் செய்து வைத்த விபரீத காரியத்தை இன்னும் முழுவதுமாக சொல்லவில்லை. எங்கே அதையும் சொல்லிவிட்டாள் துளசி தன்னை சுத்தமாக வெறுத்து விடுவாளோ என்ற பயம்தான் அவளுக்கு. சொல்லப்போனால் அந்த காரியம் சாரதாவைத் தவிர வேறு யாருக்கும் முழுவதுமாக தெரியாது என்பதுதான் உண்மை. துளசியோ அவளை சமாதானப்படுத்தும் வழி அறியாது கலக்கத் தொடங்கினாள். அதே நேரம் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோ என்ற அதிர்ச்சியில் அவளது உடல் நடுங்கத் தொடங்கியது. யாரோ ஒரு பெண் பேசினாள், எவனோ ஒருவன் போட்டோ அனுப்பினான் என்று ஒரு தவறும் செய்யாத கிருஷ்ணாவை அவள் 6.5 வருடங்களாக வருந்தி இருக்கிறாள். அந்த கயவர்களுடன் சேர்ந்து அவளும் தன் ஒரு பெண்ணின் மரணப்படுக்கையை பற்றி கேவலமாக சிந்தித்திருக்கிறாளே. அதன் பின்னரும் வார்த்தைகளால்
ஒவ்வொரு முறையும் ஒழுக்கமற்றவன் என்று சொல்லி கிருஷ்ணாவை குத்தி கிழித்திருக்கிறாள். இதற்கெல்லாம் எப்படி கிருஷ்ணாவிடம் மன்னிப்பு வேண்டுவது என்ற குற்ற உணர்ச்சியில் தவித்தவளுக்கு தன் மீது கோபம் பொங்கியது. யாரோ அனுப்பிய சில புகைப்படங்களை வைத்து தனது கிருஷ்ணாவை சந்தேகித்து விட்டோமே என்று உள்ளுக்குள் குமைந்தவளுக்கு அடுத்து என்ன செய்வது என்று புலப்படவில்லை. காரணம், இனிமேல் தனது அமெரிக்க வாழ்க்கையை பற்றி யாருக்கும் விளக்கம் கொடுக்கப் போவதில்லை என்றும் அதை பற்றி தன்னிடம் துளசி பேசக்கூடாதென்றும் திருமணத்துக்கு முன்னரே கிருஷ்ணா நிபந்தனையிட்டிருந்தான். சற்று முன்னர்தான் அவனது கோபம் என்னும் சூறாவளி எத்தகையது என்று நேரில் பார்த்து அறிந்திருந்தாள் துளசி. அப்படியிருக்கையில் எவ்வாறு அவனிடம் தான் செய்து வைத்த காரியங்களுக்கு மன்னிப்பு வேண்டுவது என்று சிந்தித்து கலக்க ஆரம்பித்தாள் துளசி.